ஹலோ எவ்ரிவன். உலகத்தில் காணப்படுற மக்கள்கிட்ட இருக்க மைண்ட் செட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று க்ரோத் மைண்ட் செட், மற்றது ஃபிக்ஸட் மைண்ட் செட். க்ரோத் மைண்ட் செட் என்ன, ஃபிக்ஸட் மைண்ட் செட் என்ன? க்ரோத் மைண்ட் செட் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க, ஃபிக்ஸட் மைண்ட் செட் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க? வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைந்தவர்கள் காணப்பட்ட மைண்ட் செட் என்ன, அந்த மைண்ட் செட்டை நம்மகிட்ட எப்படி கொண்டு வர? இந்த வகையான பல விடயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஆராய போகிறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் இந்த வீடியோவோட நம்மளோட வாழ்க்கையை மாற்ற. ஃபிக்ஸட் மைண்ட் செட் என்ன, க்ரோத் மைண்ட் செட் என்ன என்பதை விளக்குவதற்கு ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ரவி என்பவர் இருந்தார். அவருக்கான படிப்பை முடித்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலையில் ஜாயின் ஆகிறார். ஸோ நல்ல வேலையில் ஜாயின் ஆகி கொஞ்சம் காலம் சென்று கொண்டு வரக்குள்ள அவர் மனதில் ரொம்ப கால ஆசையாக இருந்ததுவான். ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதிய அளவு ஒரு பணம் இல்லாததால் அவர் கொஞ்சம் காலமாக தனது வேலைக்கு செல்கின்றார். வேலைக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு குறித்த அளவு பணத்தொகையை அவர் பெறுறார். ஸோ அந்த குறித்த அளவு பணத்தொகை பெற்றதுக்கு இது அவர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ அந்த ரவிக்கு 2 உற்ற நண்பர்கள் இருந்தார். ஸோ இவ்வாறு தன்னிடம் இருக்கிற பிஸ்னஸ் ஐடியாவை அவர்கிட்ட சொல்லி அவர்கள் ஐடியாவை பெறுவதற்காக முதலாவது உற்ற நண்பர்கிட்ட செல்றார். ஸோ முதலாவது உற்ற நண்பர்கிட்ட சென்று இப்படி தான் நான் பிஸ்னஸ் பண்ண நோக்கத்தோடு ஒரு காசு சேர்த்திருக்கேன். ஸோ இந்த காசை வச்சு நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்ன நம்முடைய கருத்துக்கள் என்னவையும் அந்த நண்பர் பிஸ்னஸ் நல்ல விஷயம், ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, ஸோ பிஸ்னஸில் நிறைய கற்றுக்கணும், ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா தொடர்ச்சியாக கற்று பிஸ்னஸில் ஒரு நல்ல நிலையை அடைந்து அவர் உற்ற நண்பர் முதலாவது உற்ற நண்பர் இவ்வாறு கொடுக்குறார். 2வது உற்ற நண்பர்கிட்ட செல்லும்போது 2வது உற்ற நண்பர் என்ன சொல்கிறார் என்றால், நீ இவ்வளோ காலம் சேர்ந்த காசை பிஸ்னஸ்லையா போட போகிறேன், இந்த பிஸ்னஸில் போட்டு இந்த காசு பிஸ்னஸ் இல்லாமல் அழிஞ்சு போனால் நீ நடுத்தருக்கு வந்துடுவேன். ஸோ இவ்வாறு கருத்துப்பட்ட கருத்துக்களை அவர் 2வது உற்ற நண்பர் கூறுகிறார். அவர் அந்த ரவி என்பவர் தனது வீட்டுக்கு வந்து தனியாக இருந்து சிந்தித்து சரி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு தனது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வாறு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் காலம் செல்லுது. சுமார் ஒரு 6 மாத காலங்களின் பின்னர் ஒரு பிஸ்னஸில் ஃபெயிலியரும் அடைகிறார். ஏனென்றால் இவருக்கு பிஸ்னஸ் பற்றி பெரிதான அறிவும் இல்லை. ஸோ இவர் குடும்பத்தில் முதல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினதும் இவர் தான். ஸோ அதனால் இவர் பிஸ்னஸில் ஃபெயிலியரும் அடைகிறார். ஸோ ஃபெயிலியர் அடைஞ்சதுக்கு அப்புறமா தனது முதலாவது உற்ற நண்பர்கிட்ட செல்கிறார். முதலாவது உற்ற நண்பர்கிட்ட போய் இவ்வாறு நடந்தது, எனக்கு பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அந்த வகையான கருத்துக்களை கலைத்து கொண்டு இருக்கும்போது அந்த முதலாவது உற்ற நண்பர் கூறுகிறார். ஸோ பிஸ்னஸில் உச்ச நிலையில் இருக்கிறவங்க யாரும் தனது முதல் முயற்சியிலேயே சக்ஸஸ் ஆனதாக இல்லை. ஸோ அவள் நிறைய ஃபெயிலியர் பட்டு அந்த ஃபெயிலியர்லேருந்து படித்து தான் உச்ச நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். ஸோ நீயோட முயற்சியை கைவிடாமல் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணு, 12 5 படத்தில் வர போல. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு சில அட்வைஸ்களை கொடுக்குறார். அதே போல் 2வது உற்ற நண்பர்கிட்ட போகிறார். 2வது உற்ற நண்பர்கிட்ட போய் வார செல்லும்போது அந்த உற்ற நண்பர் கேலி கிண்டலில் அடித்து, ஸோ நான் அப்பவே சொன்னேன் இந்த பேச்சை கேட்டுனா நீ இந்த நிலைமைக்கு வந்திருப்பியா. ஸோ இப்படிப்பட்ட கருத்துக்களை அவரை கிண்டலும் கேலியுமா பண்றாரு. இவ்வாறு இந்த கதையில ரவியுடைய 2 ஃப்ரெண்டுகள் 2 நண்பர்களும் 2 வேறுபட்ட மனநிலையில இருக்கிறத நாம அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இதுல யார் க்ரோத் மைண்ட் செட், இதுல யார் ஃபிக்ஸட் மைண்ட் செட்ங்கிறத நாம க்ரோத் மைண்ட் செட் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, ஃபிக்ஸட் மைண்ட் செட் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க என்பதை பார்ப்பதன் மூலமா அனுமானிக்கலாம். இதுல க்ரோத் மைண்ட் செட்டோட இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வாழ்க்கையில புது விஷயங்களை ட்ரை பண்ணி கொண்டே இருப்பாங்க. அது பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம், பிஸ்னஸோட கத்துக்கிறதா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் ஒரு நியூ ஸ்கில்ல கத்துக்கிறதா இருக்கலாம். ஸோ அந்த விடயங்கள்ல தனது எஃபர்ட்டை போடுவாங்க. பட் அது எஃபர்ட்ல ரிசல்ட்ஸை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது அந்த விடயம் வெற்றியோ தோல்வியோ தனது எஃபர்ட்டை ஏழுமானவரை போடுவாங்க. அந்த எஃபர்ட் மூலம் அது வெற்றி அடைந்து விட்டால் அந்த வெற்றியில வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்டு அந்த விடயத்தை எவ்வாறு சக்ஸஸ் அடைய வைக்கலாம் என்று தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ணவே மாட்டாங்க, புது விஷயத்த ட்ரை பண்ணுறவங்கள விடையும் மாட்டாங்க. ஆனால் இருந்தாப்போல் ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ணிட்டா ஒரு தடவை தோல்வி அடைந்துட்டா போதும்டா சாமின்னு அதை அதோடய கை விட்டுருவாங்க. அடுத்தது க்ரோத் மைண்ட் செட்டோட இருக்கிற மக்கள் தான் பெற்ற அனுபவங்களை தான் பெற்ற அறிவை மற்ற மக்களுக்கு சொல்லி மற்ற மக்களையும் முன்னேற்றுவதற்கு உதவி செய்வாங்க. ஆனால் இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல மக்களுக்கு தான் அறிவும் பெற்றிருக்க மாட்டாங்க, தான் மற்ற மக்களை முன்னேற்றத்துக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க. மற்ற மக்கள் முன்னேறினா அதை பார்த்து பொறாம மட்டும் படுவாங்க. அடுத்தது இந்த க்ரோத் மைண்ட் செட்டோட இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருப்பாங்க. அதாவது தனக்கு தேவையான விடயங்களை கற்றுக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல மக்கள் என்ன எப்படி அடைப்பாங்கன்னா, கற்றுக்கிறது அவருக்கு விருப்பமே இருக்காது.
வாழ்க்கையில கத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் என்றதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம வாழ்க்கையை ஏனோ தானோ என்று நடத்தி கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள். அடுத்தது, இந்த growth மைண்ட்செட்ல உள்ள மக்கள் தான் படிக்கிற இடங்கள்ல அல்லது வேலை செய்கிற இடங்கள்ல ஏதாவது ஒரு கஷ்டமான விடயங்கள் இருந்தால் அதனை முன்வந்து செய்வார்கள். அந்த விடயங்கள் தனக்கு தெரியாவிட்டாலும் அதன் முன்வந்து செய்வதன் மூலம் நான் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்துக்கு அந்த விடயங்களை முன்வந்து செய்வார்கள். ஆனால் அந்த ஃபிக்ஸட் மைண்ட்செட்ல உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வேலையை பார்த்து இது கஷ்டமான வேலை, இதை என்னால செய்ய முடியாது, தானாகவே ஒதுங்கி விடுவார்கள். ஐ ஹோப் growth மைண்ட்செட் என்ன, ஃபிக்ஸட் மைண்ட்செட் என்ன, growth மைண்ட்செட் உள்ளவர் எவ்வாறு இருப்பார்கள், ஃபிக்ஸட் மைண்ட்செட் உள்ளவர் எவ்வாறு இருப்பார்கள் என்பது பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நம்புறேன். ஸோ இப்போ கதைக்குள்ள போகலாம். கதையில யாருக்கு ஃபிக்ஸட் மைண்ட்செட் இருக்கு, யாருக்கு growth மைண்ட்செட் இருக்குங்கிறத நீங்க ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இதுல ரவிக்கும் ரவியுடைய முதலாவது உற்ற நண்பருக்கும் growth மைண்ட்செட்டும், ரவியுடைய இரண்டாவது நண்பருக்கு ஃபிக்ஸட் மைண்ட்செட் இருக்கிறத நீங்க எடுத்திருப்பீர்கள். இவ்வளவையும் கேட்டுட்டு பாடா நமக்கு growth மைண்ட்செட் என்று சொல்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த பார்ட் ஃபிக்ஸட் மைண்ட்செட் உள்ளவர்கள், அதாவது ஃபிக்ஸட் மைண்ட்செட்டை எவ்வாறு growth மைண்ட்செட்டாக மாற்றுவது என்பது பற்றி தான் இந்த பார்ட்ல பார்க்க போறோம். இதுல 3 டிப்ஸ் எல்லாம் போறேன். இந்த 3 டிப்ஸும் ஃபிக்ஸட் மைண்ட்செட்டை growth மைண்ட்செட்டாக மாற்றுவதற்கு உதவி புரியும். டிப்ஸ் நம்பர் 1, ஃபேஸ் த சேலஞ்ச். அதாவது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு அல்லது வாழ்க்கையிலே நமக்கு பிடித்த விடயங்களை செய்வதற்கு, அதாவது கதையில ரவி செய்தா போல செய்து கொண்டு போகும்போது வாழ்க்கையில பல வகையான சவால்கள் வரும். ஸோ இந்த வருகின்ற சவால்களை நம்ம எதிர்கொண்டு போகும்போது நம்மளுக்கு சவாலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். ஸோ இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஆற்றலானது எமக்கு growth மைண்ட்செட்டை உருவாக்குறதுக்கு உதவியாக அமையும். அடுத்தது டிப்ஸ் நம்பர் 2, வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்கு பிடித்த விடயங்களை செய்து கொண்டு போகும்போது நிச்சயமாக மற்றவர்களால் எதிர்மறையான கருத்துக்கள் வரும். ஸோ இந்த மற்றவர்கள் கிடைக்கப்படும் எதிர்மறையான கருத்துக்களை குறித்து கவலைப்படாமல் போவதனாலேயே எமது ஃபிக்ஸட் மைண்ட்செட்டை growth மைண்ட்செட்டாக மாற்ற மிக முக்கிய வழியாக அமைகின்றது. டிப்ஸ் நம்பர் 3, நீங்கள் ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஃபிக்ஸட் மைண்ட்செட் உடையவராக நீங்கள் இருந்ததின் காரணமாக நீங்கள் இழந்த விடயங்களை நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட் பண்ணிய விடயங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த விடயங்களானது உங்களுக்கு growth மைண்ட்செட்டினுடைய அவசியத்தை உணர்த்தும். ஸோ இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் growth மைண்ட்செட் உடையவர்களாக மாறலாம். ஸோ இந்த வீடியோல growth மைண்ட்செட், ஃபிக்ஸட் மைண்ட்செட், growth மைண்ட்செட் உள்ளவர் எவ்வாறு இருப்பார்கள், ஃபிக்ஸட் மைண்ட்செட் உள்ளவர் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை பற்றிய பல வகையான விடயங்களை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது போல வீடியோகளை தொடர்ந்து பார்வையிடுறதுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.